எப்போதுமே ஒரே மாரி தோசைய கொடுக்காம, இந்த மாரி தோசை மாவுல பீட்ரூட் கலந்து குடுத்தா, குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபரண்டான டேஸ்ட் கிடைக்கும். அதோட பீட்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடும். இப்ப இந்த பீட்ரூட் தோசை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட்ட எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கிறேன். இதுல பாதி பீட்ரூட்ட மட்டும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க இத வேக வச்சு கூட பியூரியா பண்ணலாம். நான் டைரக்ட்டா வந்து மிக்ஸர் ஜார்ல போட்டு பியூரியா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்காக எடுத்து வச்சிருந்த தோசை மாவுல 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் பியூரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசை கல்ல சூடு பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாவை குட்டி குட்டி தோசையா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், குட்டி குட்டியான பீட்ரூட் தோசை ரெடி. இதுக்கு காரம் இல்லாத தேங்காய் சட்னி கூட கொஞ்சமா டிப் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கையில தொட்டாலே சாஃப்ட்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த மாரி சாஃப்ட்டா இருக்கிற சின்ன சின்ன தோசையில இருந்து ஆரம்பிக்கலாம். மாரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிகளுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.